சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். ரெண்டும் தூங்கி வலியுதுங்கடா. ஒரு டீ அடிச்சு வரலாமா? போயிட்டு வரலாம்டா, வா போலாம். டேய் நில்லுங்கடா. எனக்கு ஒரு டவுட், இந்த பொண்ணு தூங்குறாளா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாளாடா? ஏய், சின்ன பொண்ணுடா, டயர்ட்ல தூங்கிட்டு இருப்பா. இதுக்கு ஒரு சந்தேகமா? வாட போலாம். ஆண்டி, ஆண்டி எழுந்திரீங்க, எழுந்திரீங்க, எழுந்திரீங்க ஆண்டி. ஆண்டி வாங்க ஆண்டி போலாம். உன்னை கட்டி தானே போட்டிருந்தாங்க, எப்படி கயிறு அறுத்த? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆண்டி, சீக்கிரம் எழுதி வாங்க போலாம். வேணாம் தங்கம், சொன்னா கேளு. அவனுங்க கையில மாட்டினேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவானுங்க. ஐயோ ஆண்டி, அவங்க டீ குடிக்க போயிருக்காங்க, அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாம், வாங்க ஆண்டி. ஐயோ சொன்னா கேளு, டீ குடிக்க போறவங்க என்ன 1 மணி நேரமா ஆகும், உடனே வந்துருவாங்க. இந்த ஏரியா வேற நமக்கு தெரியாது, எந்த பக்கம் ஓடுறது நம்ம? ஒருவேளை அவங்க கையில மாட்டினாலும் மாட்டுவோம். இல்ல ஆண்டி, வெளியில போயிட்டா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், வாங்க போலாம், அவங்க வந்துட போறாங்க. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணாம் கண்ணு, அவனுங்க கிட்ட நம்ம சிக்கணும், செதிலா செதைச்சிருவானுங்க. தப்பிக்கணும்னு நினைச்சு அல்பாயுசுல போய் சேர்ந்துராத, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல ஆண்டி, இதை விட்ட வேற சான்ஸே கிடைக்காது. நேரம் பார்த்து தப்பிச்சு போலான்னு நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஏன் பயப்படுறீங்க? நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் பத்தாது. எப்ப தப்பிச்சு ஓடணும்னு எனக்கு தெரியும். பேசாம போய் உன் இடத்துல உட்காரு. மாட்டேன் ஆண்டி, நீங்க வரலனா இருங்க, நான் போறேன். ஏய், சின்ன பொண்ணுன்னு பொறுமையா இருந்தா துள்ளிக்கிட்டு இருக்க. ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, மூஞ்சி முகரையெல்லாம் திரும்பி போயிடும். ஐயா விடுங்க ஆண்டி, வலிக்குது, விடுங்க. வலிக்குதா? வலிக்கட்டும். ஆழாக்கு சைஸ் இருந்துகிட்டு என்கிட்ட ஆட்டம் காட்டுறியா? சாவடிச்சிருவேன் பாத்துக்க. என்னடி பாக்குற? நானும் அந்த கும்பல்ல ஒருத்தி தாண்டி. ஈஸியா உன்னை ஓட விடுறதுக்கா கடத்திக்கிட்டு வந்தோம். மத்த இடத்துல இருந்து நீ ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். உன் கேடி வேலைலாம் எங்க கிட்ட நடக்காது. ஓவரா எகிர்னேன்னு வச்சுக்கோ, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஒழுங்கு மரியாதை இப்படி உட்காரு, உட்காரு. வீணா அடிபட்டு சாகாத.
ஏய் ஏய் ஓடுங்கடா ஏய் நில்லு ஏய் ஏய் ஓடுங்கடா சீக்கிரம் ஏய் ஓடாத நில்லு ஏய் ஓடாத நில்லு ஓடா நில்லு ஓடாத நில்லு ஓடா ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல ஏய் ஓடாத நில்லு சொல்றோம்ல நில்லு நில்லுன்றல ஏய் ஓடாத ஏய் போங்கடா ஏய் ஏய் நில்லு சொல்லுங்கய்யா. சரிங்கய்யா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு இன்னைக்குள்ள சொல்லிடுறேன். சரிங்கய்யா. என்ன மல்லி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? கோவில்ல இருந்து புரோகிதர் பேசினார் அண்ணி. ஆயுஷ் ஹோமம் பண்றதா இருந்தா சீக்கிரமா சொல்ல சொன்னாரு. அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாரு. நீ என்ன சொன்ன? நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாதே. நான் மட்டும் செய்ய முடிஞ்ச நேர்த்தி கடனா இருந்தா யாரையும் எதையும் கேட்டிருக்க மாட்டேன். நானே பண்ணியிருப்பேன். குழந்தைய பெத்த அம்மா இல்ல அப்பா தான் இந்த யாகத்தை பண்ண முடியும்னு சொல்றாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்பவாச்சு நீ உண்மையான அம்மா இல்லங்கறத தெரிஞ்சுக்க. நீ எப்பவுமே பெத்த தாயாயிட முடியாது மல்லி. ரொம்ப சீன் போட்டல்ல. கடவுள் சரியா தாண்டி வச்சிருக்காரு ஆப்பு. என்னங்க, போன விஷயம் என்னாச்சுங்க? வெண்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? என்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொன்னல. நான் பேசாம வேற யாருங்க பேசுவா? அவ ஏன் பொண்ணுங்க? உன் பொண்ணா இருந்திருந்தா என் வார்த்தையை மீறி கூட்டிட்டு போய் தொலைச்சிருக்க மாட்டேன். ஏங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? கடத்தணும்னு முடிவு பண்ணுவாங்க எங்க இருந்தாலும் கடத்தி இருப்பாங்க. நான் கிரவுண்டுக்கு போனதுதான் இப்ப விஷயமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என் குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்காம நான் எவ்வளவு அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா? விஜய் தம்பி, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்க குணத்துக்கு இது பொருந்தவே இல்ல. எந்த சமயத்துல பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்கணுமோ அந்த சமயத்துல இவளை கை விட்டுறாதீங்க. இவ பாவம். இவ எங்க போவா? நான் எங்க போறதுனே எனக்கு தெரியல. நாகு இன்னைக்குள்ள என் பொண்ணு கிடைக்கலனா நானே என்ன பண்ணி எனக்கு தெரியல. இதுல நான் எங்க போய் இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்றது? டே விஜய், அதெல்லாம் அவ கிடைச்சிருவா. நீ மனசெல்லாம் விடாத. ஆமா, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் போனி என்னாச்சு? அது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் விளம்பரம் பண்ண சொல்லியாச்சு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் விஷயம் போயிடும். சோஷியல் மீடியான்னு போயிட்டல்ல, கண்டிப்பா ஒரு நல்ல தகவல் வரும் பாரு. இந்த மொத்த நாடுமே சோஷியல் மீடியால தான் இருக்கு. நிச்சயம் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் தெரியும். இப்படி எல்லாம் பண்றீங்கல்ல, அப்படியே அந்த ஆயுஷ் ஹோமமும் பண்ணிடலாம்ல. உங்க நம்பிக்கைக்கு நீங்க வேலை பண்ற மாதிரி ஏன் நம்பிக்கைக்கு நம்ம இத பண்ணலாங்க. மல்லி, உனக்கு புரியலையா? யாகம்னா 2 மணி நேரத்துக்கு அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். அப்படி உட்கார்ந்து இருக்க நேரத்துக்கு குழந்தைய தேடி அலையலாம். ஏதாச்சும் தகவலாச்சு கிடைக்கும். யாகத்துல உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? குழந்தைய கிடைச்சிருவாங்க. நிறைய பேருக்கு அப்படி காணாம போன குழந்தை கிடைச்சிருக்கான். புரோகிதரும் அதுதான் சொல்றாரு. அப்படின்னா நீ அத பண்ணு, என்ன விட்டுரு. நான் தான் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்ல. விதிதான் அவளை என் வயித்துல பொறக்க வைக்கலையே. குழந்தைய பெத்த அம்மா தான் அந்த யாகத்தை பண்ண முடியும்னு சொல்றாங்க. மல்லி, தம்பி ஏதோ சோஷியல் மீடியால விளம்பரம் கொடுத்திருக்கிறதா சொல்றாருல, அதுல இருந்து ஏதாவது தெரியட்டும். அதுக்கப்புறம் யாகத்தை பத்தி யோசிக்கலாமே. ஹலோ, என்னது? பாடியா? 8 வயசு குழந்தையோட பாடியா? அதே எதுக்கு நான் பார்க்கணும்? இல்ல, வாய்ப்பு இல்ல. அப்படியெல்லாம் இருக்காது. இல்ல, என்கிட்ட அதை சொல்லாதீங்க. என்கிட்ட சொல்லாதீங்க. என்னங்க, என்ன சொல்றாங்க? என்னாச்சு தம்பி? என்ன சொல்றாங்க? ஏதோ பாடி அதுன்னு பேசுனீங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க தம்பி. டேய், என்னடா சொல்றாங்க? முதல்ல சொல்லுடா. எதுக்கு இப்படி எல்லாரையும் பதட்டப்படுத்துற? மார்ச்சோரிக்கு
8 வயசுல ஒரு பொண்ணோட பாடி வந்திருக்கான். ஐயோ, ஏசிபி வந்து உங்க பொண்ணான்னு பார்க்க சொன்னாரு. இல்ல, அது ஏன் பொண்ணு இல்ல. நிச்சயமா அது ஏன் பொண்ணு இல்ல. ஏங்க, அது நம்பாதீங்க. அது நம்ம பொண்ணு இல்ல. அது அது யாரோ, வேற யாரோ தான் அது. சரி மல்லி, அது வேற யாரோவா கூட இருக்கட்டுமே. நமக்கு ஏன் அதெல்லாம் நடக்க போகுது? ஆனா நீங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர்றதா சரியா இருக்கும். இல்ல, என்னங்க, நீங்க போக வேண்டாம். அங்க நீங்க போக வேண்டாங்க. இதோ பாரு விஜய், போலீஸ்க்கு நம்ம கோஆபரேட் பண்ணலன்னா அவங்களும் நமக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அதனால எந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ போயிட்டு வா. மல்லி, நீயும் கூட போயிட்டு வா. வேணும்னா நாம எல்லாரும் கூட போயிட்டு வரலாம். நான் போயிட்டு வரேன். யாரும் வர வேண்டாம். இல்லங்க, நான் வரேங்க. இப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு என்னால வீட்ல இருக்க முடியாது. நான் வரேங்க. தம்பி, சேர்ந்தே போயிட்டு வாங்க. போய் இல்லைன்னு தெரிஞ்சு திரும்பி வர போறீங்க. சேர்ந்து போயிட்டு வாங்க. சரி வா. போயிட்டு வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.